வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. இன்னைக்கு நேஷனல் தாய்லாந்து எலிஃபென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் எலிஃபென்ட் அப்படிங்கிறது அவங்க ஆதி காலத்துலேருந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியாக தான் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம இந்த காளை மாட்டெல்லாம் வளர்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க ஊரில் இந்த எலிஃபெண்ட்டை வளர்க்குறாங்கப்பா. இந்த எலிஃபென்ட்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய கோடியிலேருந்து வெள்ளை யானையெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. இந்த டே 1998 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1900 பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த எலிஃபென்ட்டினுடைய எண்ணிக்கைன்றது 1,00,000 இருந்தது. ஆனால் இப்போ 3000 வெறும் 4000 வரைக்கும் தான் இருக்குதுன்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு அதோட எண்ணிக்கைன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த யானைகள் அழிவுன்றது வந்துச்சு. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான். ஏன்னா 90% இருந்தால் அவங்க நாட்டினுடைய இந்த காடுகளினுடைய எண்ணிக்கைன்றது இப்போ 31.6% குறைஞ்சி போச்சு 2015 கணக்குப்படி. இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அந்த யானைகள்லாம் சந்திச்சுக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா யானையை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 18 மணி நேரம் நல்லா சாப்பிடுங்க. 100லேருந்து 200 கிலோ வரைக்கும் சாப்பிடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த யானைகள்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு ஜீரணமாகி அந்த சாணத்தை போடுனா இல்லை, ஒரு 40% ஜீரணம் ஆகும். மீதியில் வந்து அங்கேயே போட்டு போயிடும். ஸோ அங்கேயே அந்த அழுக்கு இருக்கிறதுனால மறுபடியும் அந்த யானைங்க அந்த பகுதிக்கு திரும்பி வரணும் அப்படின்னா வேறு பகுதியில் போய் சுற்றி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பகுதிக்கு வரும். இப்போ தான் காடே இல்லையே, அப்புறம் அது எங்கே போய் சுற்றி சாப்பிட்றது? இருக்கிற யானைங்களையாவது நல்லபடியாக பாதுகாத்து அதில் சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டே வந்து உருவாகிறாங்க. இந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த யானைங்களாம் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போயிட்டு பஃபே சிஸ்டம் மாதிரி நிறைய யானைங்களுக்கு பிடிச்சி அந்த ஃபுட்டெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, குளிங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் தாய் எலிஃபென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து மார்ச் 13. நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த சாரணர் இயக்கத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்கவுட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கவுட்ன்றது பார்த்தீங்கன்னா 1907 பிரிட்டிஷ்னுடைய ராணுவ அதிகாரி அந்த ஒரு பர்சன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வச்சு உருவாகின ஒரு டே. அது பேடன் பவுல் அப்படின்ற ஒரு பர்சன். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் முறையாக அந்த சாரணர் இயக்கம்ன்றது உருவாக ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் முழுக்கவும் அது பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. அதுலேயும் இந்த 1995 பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவினுடைய அமைச்சரவையில் எல்லாமே ஒன்றா உட்காந்து பேசி என்ன பண்ணாங்க, இந்த சாரணர் இயக்கத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணோம், ஏன்னா நல்லா இருக்குது கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1963 இந்த ஆப்பிரிக்காவினுடைய இந்த நைஜீரியா, சகாரா அந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய இந்த சாரணர் இயக்கத்தினுடைய தலைவர்கள்லாம் ஒன்றா கூட்டி இதை ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அந்த மீட்டிங் நடந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 13. அதனால தான் இந்த டேட் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தது கிட்டத்தட்ட 40 நாடுகள் ஒன்றா சேர்ந்தாங்க. இந்த புருனி, காங்கோ, புருண்டி, மலாவி, மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 நாடுகளை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் ஒரு 3 நாள் கேம்பெயின் மாதிரி போட்டு அந்த சாரணர் இயக்கத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்கவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் மக்கள் வந்து இதில் உறுப்பினர்களாக இப்போ இருக்கிறாங்களாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடுக்கு விட்டு நாடு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு 3 நாள் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதுவும் 2011 பார்த்தீங்கன்னா புருண்டியில் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் பண்ணிகிட்டே இருந்தது. 2011 19 கடைசியாக வந்து நைஜர் அப்படின்ற ஒரு பிளேஸ்லையும் வந்து இதை செலிப்ரேட் பண்ணாங்கப்பா. இப்படி இந்த சாரணர் இயக்கம் அப்படின்றத பயங்கரமாக டெவலப் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 13. நெக்ஸ்ட் டே டுஹோக் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் இதெல்லாம் மார்ச் 5 நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த சுலைமானியா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து இவங்க கொண்டாடினாங்க. என்னன்னா இந்த சதாம் ஹுசேன் அவர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்க, நான் தாண்டா தலைவன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏற்பட்ட பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு பகுதியாக வந்து கைப்பற்றிட்டே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுலைமானியா அப்படின்ற பிளேஸ். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டுஹோக் அப்படின்ற ஒரு பிளேஸையும் வந்து கைப்பற்றினாங்க. பட் ஆனால் அது 2 வாரத்துக்கு மேலே நீடிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஈராக்கினுடைய ராணுவமே கைப்பற்றுச்சு. இருந்தாலும் அவங்க வந்து சும்மா விடல, மறுபடியும் வந்து நம்ம எப்படியாவது இதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஜூலை மாதத்துலேருந்து அந்த போராட்டம் போர் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அக்டோபர் வரைக்கும் நீடிது. நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தன்னாட்சி இயக்கத்தை கொடுத்த பேருங்க, சும்மா சண்டை போட்டுக்காதீங்க, நீங்களே உங்கள் பகுதி ஆண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னாட்சி இயக்கமாக வந்து அவங்கள அறிவிச்சிட்டாங்கப்பா. அப்படி அறிவிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டுஹோக் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கில் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க குர்திஸ்தான் மக்கள் மார்ச் 13. நெக்ஸ்ட் டீகாரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியாக ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து 3வது புதன்கிழமை இவங்க வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த நாள் என்னான்னு பார்த்தீங்கன்னா கல்லறைகளுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய முப்பாட்டன்கள் எல்லாரையுமே வந்து அனுசரிக்கக்கூடிய கும்பிடக்கூடிய ஒரு நாள் தான். என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நிறைய பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இந்த பாருப்பா இதான் நம்மளுடைய தாத்தா, இதை நம்ம பாட்டி, நம்ம வாழ்றதுக்கு அவங்க தான் வந்து காரணமாக இருந்துக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பிரிட்டிஷ்காரங்கட்டெலாம் எதிர்த்து போராடி இறந்து போனவங்க தான் இவங்க தான், அவங்க மட்டும் இல்லைனா நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுக்கூடிய ஒரு நாள் தான். இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஏ லோகன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க
அமெரிக்க ராணுவ அதிகாரியாக இருந்த ஒரு பர்சனு உள்நாட்டு போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பகுதியில் வந்து செட்டில் ஆகிட்டார். இவர் எப்படிப்பா இந்த பகுதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820 வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த பகுதியை கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்களே. அதுக்கப்புறம் 1847 விடுதலை கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ சில பேர்லாம் அங்கேயே தங்கிடணும்னு நினைப்பாங்களே. அப்படி தான் லைப்ரரியெல்லாம் தங்கிட்டு இருந்தப்போ அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டீகாரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லறைகள்லாம் சுத்தம் பண்ணி அவங்களுடைய மூதாதையர்களை கும்பிடக்கூடிய ஒரு நாளாக வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மார்ச் மாதத்துடைய 3வது புதன்கிழமை, இந்த வருஷம் மார்ச் மாதத்துடைய 13. நெக்ஸ்ட் நோ ஸ்மோக்கிங் டே அப்படிங்க. இது வந்து 1984 இங்கிலாந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது வேறு ஒரு டேட் இருந்தது. அப்போ வந்து ஆஷ் வெட்னஸ்டே அப்படிலாம் கூட வச்சிருந்தாங்க. இப்போவும் அது சில பேர் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டாங்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டில் வந்து அனுசரிச்சு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் கிங்டம் வந்து இதை அனுசரிக்கிறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் தம் எடுத்து பற்ற வைக்கும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் 13லேருந்து 14 வயசு வரைக்கும் நீங்கள் இழக்க போகிறீங்க. ஐக்கிய ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் 10 மில்லியன் மக்கள் இந்த தம்முக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. அதில் 1 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே நோய், நுரையீரல் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அட்மிட் ஆகிறாங்க, இறப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படின்றத அத்தை வாட்டி நீங்கள் தம் எடுத்து பார்த்து வைக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தினுடைய இதய நோயை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தினமாக அனுசரிக்கிறாங்க மார்ச் 13. நெக்ஸ்ட் ஸ்வாலோயிங் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து விழுங்குறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடியது. விழுங்குறது என்ன பிரச்சனை, டப்புன்னு தண்ணியை குச்சா முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சுவாசிக்கணும்ல, அப்போ அந்த காற்று என்ன ஆகும்னா நுரையீரலுக்கு போயிட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம சாப்பிடும்போது இப்போ அந்த நுரையீரலுடைய அந்த வால்வு மூடலன்னு வச்சிங்களேன், சாப்பாடு நுரையீரலுக்குள்ளே போயிடும். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு கண்ட்ரோலில் நம்மளுடைய பாடி வந்து இயக்கம் பண்ணுறது தன்னிச்சையாகவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தாங்க. இது வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட மில்லியன் மக்கள் இதில் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்களாம். கரெக்டாக இந்த விழுங்குதல் அப்படின்ற இந்த இயக்கம், தன்னிச்சையான ஒரு இயக்கம் இருக்குல்ல, இது வந்து நம்ம தூங்கும்போது 1 மணி நேரத்துக்கு 3 டைம் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சின்னு இருக்கிற சமயத்தில் 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அந்த விழுங்குதல்ன்ற ஒரு இயக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 500லேருந்து 700 முறை வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அடிக்கடி சாப்பிட்டுக்கிறவனுக்குலாம் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் அவனே கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ இப்படி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் இழப்பு, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு, எடை இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கிடுது. ஆனால் தயவு செஞ்சு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக ஆகுது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம், பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நோய்களுடைய ஒரு பாதிப்பு தாங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கும் போது கூட சில பேர்லாம் புறையேறும். அதே மாதிரி சில வயசானவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, என்னால் சாப்பிடவே முடியலடா, சாப்பாடை முழுங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூண்டு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்து ஸ்வாலோயிங் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 13. நெக்ஸ்ட் இன்டர்ட்ரெயின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து IUGR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது என்னன்னா இந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஏற்படுற பாதிப்பு தாங்க. இது வந்து 3வது மாதம் அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த செக்லாம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா. குழந்தையினுடைய வளர்ச்சி கரெக்டாகுதா, கரெக்டாக அதுக்கு ஃபுட்டு போய் சேருதா அந்த தொப்புள் கொடி மூலமாக, அதே மாதிரி அதனுடைய ஊட்டச்சத்துன்றது கரெக்டாகுதா, உடம்புடைய எல்லா பாகங்களும் ஒன்றா வளருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். இது வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லாதக்கூடிய பகுதிகளெலாம் மக்கள் வந்து இதை பெரிய லெவலில் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுடைய பழமையான அந்த முறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்குறது, அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறதுன்றது இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த குழந்தைய பற்றியான வளர்ச்சி அப்படின்றது கரெக்டாக இருக்கா கருப்பையில் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஊட்டச்சத்து இன்மையால் நிறைய பிரச்சனையோட பிறகுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை வச்சிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ட்ரெயின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க மார்ச் 13. இறைவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே முழுமை இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உண்மைனா இதுதான் இறைவன் நாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை மட்டும் எப்படி முழுமையானதாக இருக்கும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.